அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி ரவையை வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஃபியூ மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரே ஒரு கப் ரவை, 1 கப் சர்க்கரை, 2 கப் பால், ஒரு 1/2 கப் அளவுக்கு கேஷ்யூ நட் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேனில் ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு 4 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நல்ல வாசனை வரும். இப்போ நம்ம கேஷ்யூ நட் பவுடரை சேர்த்துடலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா இதையும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் பாலை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் ஃபுல்லாக ரவையில் நல்லா அப்சர்வ் ஆகி இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் வரணும். இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதை மூடி வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த டைமில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போது இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கு கம்பி பதெல்லாம் எதுவுமே வேணாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் போதும். நீங்கள் ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் போடுறதுனா போட்டுக்கலாம். சுகர் கட்டியாகாமல் இருக்கும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. கையில் ஒட்டாமல் வரதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போது இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு டோ ஃபார்ம் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. இப்போ திரும்ப ரோல் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டர் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஷார்ப்பான மூடி இல்லைன்னா ஒரு கப்பை எடுத்துக்கோங்க. இப்போது ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுலாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ மீதி இருக்கிற மாவையும் நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டுடலாம்.
சீக்கிரமாக நல்ல கலர் வந்துடும். ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இன்னொரு சைட் திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி பேட்சஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊறணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். சுகர் சிரப் எல்லா இடத்துலையும் நல்லா படணும். இப்படி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்துட வேண்டியது தான். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரவா ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உள்ள டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். உள்ளேயும் சர்க்கரை பாகெலாம் நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.